திமுகவில் பழம்பெரும் அமைச்சர்லாம் பல பேர் இருக்காங்க. இப்போ நம்ம துரைமுருகன் இருக்கார், நம்ம பொன்முடி இருக்கார், மண்ணை பொண்ணாக்குறவர், சவுடு மண்ணையே பொண்ணாக்குறவர் அவர். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ அது ஒரு திறமை தானே. ஒரு ஊழல் செய்வதும் ஒரு திறமை தானேங்க. ஊழல் செஞ்சு கையங்கலமாக மாட்டி இத்தனை லோடு இத்தனை பில்லுலாம் மாட்டின பிறகும் நான் இல்லை, நீ நீதிமன்றம் தானே போகிற, நான் பார்த்துக்கிறேன் நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு திறமை தானே. அது எல்லாருக்கும் அந்த திறமை கிடைச்சிடாதுல்ல. ஒருத்தருக்கு அமைச்சரவை கொடுக்குறதும் போகிறது வர்றது அவங்கவுங்க இஷ்டம். யார் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருப்பானோ அவனுக்கு தான் சிலதை கொடுப்பாங்க. நான் கூட சொல்லியிருப்பேன், இப்போ டக்குன்னு ஒரு தலைவர், ஒரு இயக்க தலைவர் ஒரு சிகரெட் வாங்கணும், அவர் போய் வாங்கிட முடியுமா? பல பேர் இருப்பான், பல பேர் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவருக்கு நெருக்கமானவன் யாரோ அவங்ககிட்ட மாப்பிள்ள அப்படின்னா ஓ தலைவர் அதை கேட்குறாரு போலகுது, மாப்பிள்ள அப்படின்னா ஓ தலைவர் அதை கேட்குறாரு போலகுது அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயத்தில் செந்தில் பாலாஜியை நம்ம திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு.